குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இஜிஏ ட்ரிச்சி கிராண்ட் சோலாஸ் விசஸ் நெல்லை ராயல் கிங்ஸ்ங்கிற மேட்சை பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்சோட ப்ராபபிள் 11 ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அப்படியே ஃபர்தர் மேட்சுக்கு போகலாம். இந்த இப்போ மேட்சோட ப்ராபபிள் 11 பார்த்தோம்னா, ட்ரிச்சி கிராண்ட் சோலாஸ் பொறுத்த வரைக்கும் வாசிம் அகமத், ஜெகதீஷ் கௌஷிக், சஞ்சய் யாதவ், முகிலேஷ், ஆர் ராஜ்குமார், பி சரவணகுமார், சுரேஷ்குமார், அதிசய ராஜ், டேவிட்சன், ஆண்டனி தாஸ், எம் கணேஷ் மூர்த்தி, கே ஈஸ்வர். ஸோ இவங்க தான் அந்த டீம். நெல்லை ராயல்ஸோட டீமை பார்த்தோம் அப்படின்னா, அருண் கார்த்திக், ஜிதேஷ் குருசுவாமி, ரித்திக் ஈஸ்வரன், முகமது அட்னான் கான், நிர்மல் குமார், அஜேஷ் கிருஷ்ணா, சோனி யாதவ், ஹரிஷ் ஹரிஷ், பாஸ்கர் ராக்கி, இமானுவேல் சேரியன், யுதீஸ்வரன். ஸோ இதுதான் ப்ராபபிள் 11 நம்ம பார்க்குறோம் இந்த மேட்ச்சில். இம்பேக்ட் பிளேயர்ஸ்னு ஒன்று வராங்க, பட் இதில் இந்த பிளேயர்லேயே பிரச்சனை இருக்குது. ஏன்னா 2 டாப் பிளேயர்ஸை ட்ரிச்சி டீமில் காமிக்கல. ஜமால் ஜோசப்பையும் காமிக்கல, சுஜய்னு ஒருத்தர் காமன், 2 பேருமே காமிக்கல. 2 பேர் சுமாராக இருக்குது, பட் இருந்தாலும் 2 பிளேயர் ட்ரிச்சியில் காமிக்கல. ஸோ என்ன ப்ராபபிள் 11 மேபி அவங்க அவைலபிள் இல்லையான்னு தெரியல. அதுக்கு இந்த மாதிரி நம்ம இன்னைக்கு டீம் போடுவோம். வந்தாங்கன்னா நான் திருப்பி உங்களுக்கு டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நேற்று மேட்ச் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. நேற்று மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரியே மேட்ச் நல்லா ட்ரேட் ஆகிருக்கும். ட்ரேட் ஆகி 30 பைசைலேருந்து உங்களுக்கு ஃபேவரட் ஆகி வந்திருக்கும் மேட்ச். ஸோ எல்லோரும் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நேற்று பண்ணது. ஸோ நம்ம சொன்ன பிளேயர்ஸும் ஓரளவுக்கு எல்லாமே தோராயமாக நல்லா விளையாண்டதும் ஒரே விஷயம் நடக்கலைன்னா, நம்ம லம்பி ஸ்கோர் வந்து ஒரு 70க்கு மேலே எதிர்பார்த்தா 73 போயிடுச்சு. அது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருந்திருக்கு. அது மட்டும் பார்த்துருக்கோம். மற்றபடி எல்லாமே கரெக்டாக போச்சு. ஸோ ஹோப் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு அஸ்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல். நம்மளோட சேனலுக்கு டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஸோ ப்ராபபிள் 11 நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து இந்த மேட்ச்சில் இருக்கிற டாப் பிளேயர்ஸை பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நெல்லை ராயல் கிங்ஸில் யார் யாரை நம்ம ப்ரிஃபரபுளாக எடுக்கலாம் அப்படின்னா, அருண் கார்த்திகை நீங்கள் எடுக்கலாம், ஆர் ஈஸ்வர் எடுக்கலாம், எம் அதான் கான் இருக்கார் இல்லையா, அதான் கான் அவர் எடுக்கலாம், சோனி யாதவ், ஏகே கிருஷ்ணா, அஜய் கிருஷ்ணான்னு நினைக்கிறேன் அந்த பேர் வந்து, ஆமாம் அஜய் கிருஷ்ணா, அதுக்கப்புறம் ஈச்சேரியன் எடுத்துக்கலாம். ஸோ இமானுவேல் சேரியன், இவரை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 6 பேர் தான் வந்து காமன் பிளேயர்ஸ் ஆகும். இதில் 2 பிளேயர் இன்னும் எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்குது, பட் சில பேருக்கு ஜாதகம் சரியில்லைங்கிறதால நான் அப்படியே விட்டு வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்ச பிளேயர்ஸை மட்டும் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம இந்த டீம் நெல்லை ராயல் கிங்ஸுக்கு போகலாம். சாரி, அடுத்த டீம் கிராண்ட் சோலாஸ்க்கு போகலாம். கிராண்ட் சோலாஸில் பார்த்தீங்க அப்படின்னா, அகமத் நீங்கள் எடுக்கலாம், முகில் நீங்கள் ட்ரை பண்ணலாம், சோனி யாதவ், ஜே கௌஷிக், டேவிட்சன், சரவணகுமார். ஸோ 1 2 3 4 5 6 பிளேயரை நான் சொல்லியிருக்கேன். இந்த 6 பிளேயரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இதில் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, 2 டீம்லையும் அகமத், ஆர் ஈஸ்வரன், அதான் கான், டேவிட்சன். இதில் 2 3 பிளேயர்ஸை நான் விட்டுருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிளேயர்ஸ் யாரை சொல்கிறேன்னா, எப்படி வெளியே எடுக்கிறதுன்னு தெரியாமல் மேட்சப் பண்ணாமல் விட்டுருக்கேன். ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அந்த 2 பிளேயர்ஸ் சொல்கிறேன். நீங்கள் அந்த பிளேயர்ஸை செலக்ட் பண்ணுறதுனால செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சொல்ல வந்த பிளேயர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிர்மல் குமார். 0.3% தான் இருக்கும் அந்த டீமில் பார்த்தீங்கன்னா. பட் இந்த நிர்மல் குமார் ஒரு பெரிய பிளேயர். நீங்கள் நிர்மல் குமார் பி அப்படின்னு நெல்லை ராயல் கிங்ஸில் இருக்கிற ஒரு பிளேயரை நீங்கள் ஸ்ட்ராங்காக உங்களோட ஆப்ஷன்ஸில் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பண்ணிக்கலாம். நீங்கள் அது ஒன்று நீங்கள் சஜஷனாக எடுத்துக்கோங்க. இன்னொரு பிளேயர் நான் வந்து இதில் பார்க்கும்போது யாரை விட்டேன்னா, பி ராஜ்குமார். அவரை எடுத்துருக்க மாட்டேன். இந்த 2 பிளேயர்லையும் நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலில் நீங்கள் கொஞ்சம் உங்கள் சைட் ரிசர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த 2 பிளேயருக்குமே நல்லா இருக்கு. பி ராஜ்குமார் இல்லை, ஆர் ராஜ்குமார். இது வந்து ட்ரிச்சி கிராண்ட் சோலாஸில். ஸோ ஆர் ராஜ்குமார் அங்கே வந்து நிர்மல் குமார் பி. ஸோ இவங்க 2 பேரையும் நீங்கள் இந்த டீமுக்குள்ளே மிங்கிள் பண்ண கன்சிடர் பண்ணி பண்ணுங்கள். உங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துட்டு பண்ணுங்கள். 2மே ரொம்ப லோ பிக்காக இருக்காங்க பிளேயர்ஸ், பட் இருந்தாலும் நல்லா விளையாடுறாங்க வாய்ப்பு எனக்கு இருக்கிற மாதிரி காமிக்குது. ஜாதகம் கரெக்டாக இருந்தால் சரியாக வரும். ஸோ இந்த பிளேயர்ஸை நீங்கள் பார்த்துக்கங்க.
இன்னைக்கு வின்னிங் டீம் பார்த்தோம் அப்படின்னா நெல்லை ராயல் கிங்ஸ்க்கு தான் வருது. ஸோ நேற்று மாதிரி இல்லைன்னா நெல்லை ராயல் கிங்ஸ்க்கு வருது. டிபெண்ட்ஸ் ஆன் இது நம்ம டெலிகிராம் சேனலில் முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் பண்ணுறோம். இந்த சேஞ்சஸ் எல்லாம் நம்ம டெலிகிராமில் அப்டேட் பண்ண மாட்டோம். சேஞ்சஸ் இருந்தால் நம்ம அப்டேட் பண்ணுவோம். அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, எப்பயும் பண்ணுற மாதிரி நேற்று நான் மறந்துட்டேன், சாரி. அந்த 1, 2, 3 சொல்ல நான் இன்னைக்கு சொல்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ங்கிறது நமக்கு வந்து ரெண்டு ஹாஃப் தான் நடக்க போகுது மேட்ச். ஸோ அப்போ 2 ஹாஃப் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்க அப்படின்னா 7:15க்கு ஆரம்பிச்சு 9:11 வரைக்கும் நடக்குது. 9:11 வந்து 11:11 வரைக்கும் செகண்ட் ஹாஃப் நடக்குது. இந்த 2 ஹாஃப் தான் இம்பார்ட்டன்ட். கடைசி 1/2 மணி நேரம் அந்த கடைசி 15 நிமிஷத்தை விட்டுறலாம். கடைசி 15 நிமிஷத்தில் லக்னம் மாறுதுங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து ட்விஸ்ட் நடந்துட்டு ஜாக் பட்டாக வாய்ப்பு இருந்தால் அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். பட் அப்போதைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு மட்டும் அதிக ப்ரிஃபரன்ஸ் சென்னை கொடுப்போம். ஓகேவா? ஸோ நெல்லை ராயல் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் யார் யாருக்கு நல்லா இருக்குன்னு, ரித்திக் ஈஸ்வருக்கு நல்லா இருக்கு, அஜய் கிருஷ்ணாக்கு நல்லா இருக்கு, என்எஸ் ஹரீஷ்க்கு நல்லா இருக்கு. இவங்க 3 பேருக்கும் நெல்லை ராயல்ஸ்ல நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இதே வந்து டிஜிஐ த்ரிஷிகரன் சோழஸ்ல பார்த்தோம் அப்படின்னா வசீம் அகமது, அதாவது ஹெச் அகமதுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த ஹெச் அகமது, ஜெகதீஷன் கௌஷிக், செல்வம் சுரேஷ்குமார், கணேஷ் மூர்த்தி. ஸோ இவங்க 4 பேர்த்துக்கும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அப்போ ரித்தி ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஃபேவரட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் படிக்கிற பேரில். ஏன்னா இதில் செல்வம் சுரேஷ்குமார் அப்புறம் கணேஷ் மூர்த்தி இவங்க 2 பேருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. பேட்ஸ்மேன்லேயும் ஒரு வாசிம் அகமதா இருக்கட்டும், ஜெகதீஷன் கௌஷிகா இருக்கட்டும், நல்லா இருக்கு. டாப்ல 2, பாட்டம்ல 2. அதனால கொஞ்சம் ஸ்லைட் ஃபேவரா இவங்க போறதுக்கான வாய்ப்புகள் இந்த பீரியடுக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ செகண்ட் ஹாஃப் ரொம்ப இம்பார்ட்டன்டான செகண்ட் ஹாஃப் நம்ம யாருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ரித்திக் ஈஸ்வருக்கு நல்லா இருக்கு, முகமது அதான் கானுக்கு நல்லா இருக்கு, ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு, நிர்மல் குமாருக்கு ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு, அஜய் கிருஷ்ணாக்கு நல்லா இருக்கு, பாஸ்கர் ராக்கிக்கு நல்லா இருக்கு. ஸோ இதில் 2 டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், 2 பவுலர். ஸோ அப்போ செகண்ட் ஹாஃப் நெல்லை டாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ தேர்ட் ஹாஃப் வந்து நமக்கு கடைசி 15 நிமிஷங்கிறனால மிஞ்சி போனால் டெத் பவுலருக்கு மட்டும்தான் ஆப்ஷன் இருக்கும். அப்போது இல்லை லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு ஆஃபர் அப்படி யாராக இருந்தால் நான் சொல்கிறேன். இப்போ நெல்லை ராயல் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாஸ்கர் ராக்கி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு தேர்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு, அவரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த சைடில் வந்து டெத் பவுலிங் யார் போடுவான்னு தெரியல. ஆனால் டெத் பேட்ஸ்மேன் ட்ரிச்சியில் வந்து ராஜ்குமார்னு ஒரு பிளேயர் சொன்னேன் இல்லையா, அவருக்கு ரொம்ப நல்லா இருக்கு தேர்ட் ஹாஃப். அப்போ 23க்கு அப்புறம் பாஸ்கர் ராக்கியோ இல்லை ராஜ்குமாரோ வந்தாங்கன்னா அவங்க ஜாக்பாட்டா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டா போதும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதிகமாக டைப் பண்ணுங்க, ஓரளவுக்கு நல்லா வரும். ஓகே, ஸோ ஓரளவுக்கு எல்லாத்தையும் நான் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்சில். ஸோ நான் திருப்பி சொன்ன மாதிரி ஒரு ரவுண்டு மேட்சஸ் முடியட்டும், அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாம். சில ஜாதகம் என் கண்ணிலேயே தெரியுது, அப்போ நம்ம தப்பாக இருக்கணும். இந்த ஹரீஷ் ஜாதகம்லாம் தப்பு தான் நினைக்கிறேன், அதில் தான் நான் ஹரீஷ் எனக்கு கொடுக்கவே இல்லை. என்எஸ் ஹரீஷ் அவருடைய ஜாதகம் தப்பாக தான் இருக்குது, மாதிரி தான் இருக்குது, அதனால நான் அவரெல்லாம் கொடுக்கவே இல்லை எனக்கு. ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சதை வச்சு நான் கொடுக்குறேன். நீங்கள் உங்களோட நாலேஜையும் யூஸ் பண்ணி நீங்கள் ஓரளவுக்கு டீமை செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் போக போக நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அந்த சேஞ்சஸ் என்ன பண்ண முடியுங்கிறத பார்த்து நம்ம போக போக டிஎன்பிஎல் கட் ஆஃப் பண்ணுவோம். பட் இந்த வருஷம் அதை செட் பண்ணுறதா நெக்ஸ்ட் இயருக்கு சில ப்ரைஸ் தான். இந்த வருஷம் ஃபுல்லாக சேனல் செட் பண்ணிடலாம், அடுத்த வருஷம்லாம் பக்காவாக கொண்டு வந்துடலாம். ஸோ அதனால் அது வரைக்கும் பண்ணுவோம். பட் நான் மோஸ்ட்லி நேற்று 2 மேட்ச்மே நான் எக்ஸிட்ஸ் கொடுத்துருப்பேன். இந்த இடத்துல போன இங்கிலாந்து மேட்ச்சில் கரெக்டாக எக்ஸிட் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மிட் நைட்டு மோஸ்ட்லி எல்லாரும் போட்டு கூட படுத்துருப்பீங்க. பட் அந்த மாதிரி பண்ணாதீங்க. நான் எப்பவுமே பெட்டிங்கை ப்ரிஃபர் பண்ணுற ஆளுன்னு உங்களுக்கு தெரியும். இல்லைனா ஃபேன்சி நான் நிறையா கொடுத்துருப்பேன். ஃபேன்சியாக கொடுக்குறது இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் பெட்டிங்கை நான் பெருசாக ப்ரிஃபர் பண்ணுற இல்லைன்னா. ட்ரேடிங் பண்ணணும், சிம்பிளாக இருக்கணும், ஈஸியாக இருக்கணும். இங்கேருந்து திரும்ப தெரிஞ்சால் பண்ணணும். ஒரு நாளைக்கு நம்மள அமௌண்ட்டில் ஒரு 20%, 10% எடுக்கிறோம், நம்ம பாட்டு ஜாலியாக இருப்போம் டைம். அதுக்கான வீடியோ தான் இது. டெய்லி ஒரு 500 கேட்பீங்க இல்லையா, அந்த மாதிரியான கண்டிஷனுக்காக கிரியேட் பண்ண வீடியோஸ் தான் இதெல்லாம். ஸோ டெய்லி ஒரு 500,000 பண்ணோம், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கணும். தோத்தால் பெருசாக தோக்கக்கூடாது, அதுங்கிற கண்டிஷன்ஸில் நம்ம பண்ணுறது தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. ஸோ ஹோப் ஓரளவுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ எல்லாமே நீங்கள் பண்ணுங்கள். நான் ஒரு 2 எக்ஸ்பெக்டர் பிளேயர் சொல்லியிருக்கேன், அந்த பிளேயரை மனசில் வச்சுக்கோங்க. நிர்மல் குமார் பி, நெல்லை ராயல் கிங்ஸில். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ராஜ்குமார். ராஜ்குமாருக்கு செகண்ட் ஹாஃப் தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும், ஏன்னா ஒரு 2, 3 தான் நல்லா இருக்குது.
நிர்மல் குமார் பிக்கும் செகண்ட் ஹாஃபும் தேர்ட் ஹாஃபும் நல்லா இருக்கு. செகண்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா தான் இவங்க 2 பேத்துக்கும் அதிகபட்ச சாதகத்தில் இருக்கு. செகண்ட் ஹாஃப் தான் இவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இங்கே புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கன்சிடர் பண்ணிக்க தேவை இருக்காது. அதனால இந்த 2 கீ பிளேயர்ஸ், மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு நான் சொல்லிட்டேன். ஹோப் யூ கேஸ் லைக் இட். வேறு எதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு நீங்கள் எப்பயும் போல நம்மளோட டெலிகிராம் சேனலுக்கு போடுங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி சரி பண்ண பார்க்குறேன். ஓகே, and thank you so much guys, love you all, we will see in another wonderful video. Thank you so much for supporting, keep supporting. நம்ம நிறைய விஷயங்கள் நல்லா பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாத்துக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடணும்னா நமக்கு மோட்டிவேஷன் வேணும். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் டெலிகிராமில் வரணும். நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நமக்கு டெலிகிராம்லேயோ யூடியூப்லேயோ வந்தால் நம்ம பண்ண முடியும். அதனால் அந்த மோட்டிவேஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்னோட அக்யூரஸியும் என்னோட அதிகபட்ச மேட்சஸும் நான் எஃபர்ட் போட்டு கொடுக்குறேன். மினிமம் உங்களுக்கு தெரியும் ஒரு மேட்சை நம்ம இந்த மாதிரி கணிக்கணும். எஸ்பெஷலி ஒன்றுமே தெரியாத மேட்ச் கணிக்கிறேன். புரிஞ்சால் அதை எழுதி பண்ணினா ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் பண்ண முடியும். ஏன்னா ஐபிஎல் அளவுக்கு வியூஸ் இல்லை. ஸோ வியூஸ்க்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ், லவ் யூ.